அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த யுத்தம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு 48 மணி நேரத்தை கடக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்தடுத்து அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் திரும்பவும் போரை உருவாக்குவது போல் இருக்கிறது. இது குறித்து சர்வதேச ஊடகங்கள் மிக முக்கியமான சில எச்சரிக்கையை விட்டிருக்கிறார்கள். அதுல நம்பர் 1 என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் மீது பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்தவில்லை என்று ஈரான் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தியது யார்? இரண்டாவது மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஈரானினுடைய கடல் பகுதியான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில் சில பகுதிகளை டேஞ்சரஸ் ஜோன் என்று ஈரான் அரசு அறிவித்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் ஏதாவது கப்பல் சென்றால் அது வெடித்து சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தயவு செய்து இந்த பகுதியில் போகாதீர்கள் என்று வெளிப்படையான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஏன் எதற்காக இந்த அறிவிப்பை இவ்வளவு வெளிப்படையாக ஈரான் அரசு கொடுத்திருக்கிறது? மூன்றாவது மிக முக்கியமான விடயம், இஸ்ரேல் நேரடியாக லெபனானின் மீது மிக மோசமான தாக்குதலை நடத்தியிருக்கிறது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு 24 மணி நேரத்திற்குள்ளாக இதுவரையிலும் லெபனானின் மீது இவ்வளவு மோசமான தாக்குதலை நடத்தாத இஸ்ரேல் மிக 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 மோசமாக விடிய ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் எவ்வளவு பெரிய மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்த போகிறது? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 48 மணி நேரத்தை கடக்க போகுது. இந்த 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் போரை தூண்டி விடுவது போல் அடுத்தடுத்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. போரை தூண்டிவிடும் சம்பவம் அப்படிங்கும்போது யார் தூண்டுறாங்க அப்படிங்கிறதான ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும். இதில் முதல்ல நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஈரானினுடைய கடல் பரப்பான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ். அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸின் மேலே ஒரு சர்வைலன்ஸ் அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள், அதாவது ட்ரோன் இருக்கு பார்த்தீங்களா, அமெரிக்காவினுடைய ட்ரோன் அந்த வழியா பறந்து போயிருக்கு. அந்த ஏரியாவை சர்வேலன்ஸ் பண்ணியிருக்கு. அப்படி சர்வேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கவே அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். ட்ரோன் அப்படிங்கிறதுனால நீங்க ஏதோ ஒரு சின்ன பொருள் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். சாதாரணமாக நம்ம கண்ணில் பார்க்கறது, பயன்படுத்துறது, நிகழ்ச்சிகளை ஷூட் பண்ணக்கூடிய ட்ரோன் கிடையாது. இது அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராணுவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு ட்ரோன். கிட்டத்தட்ட 200 மில்லியன் அமெரிக்கன் டாலர் செலவு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரோன். இது MQ-4C ட்ரைட்டன் அப்படிங்கக்கூடிய ஒரு ட்ரோன். இது வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் மேலே பறந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஜென்ரல் எமர்ஜென்சி சிக்னலை கொடுத்துருக்கு. 7700 சொல்லுவாங்க. இந்த எமர்ஜென்சி சிம்பலை கொடுத்ததுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரோனை யாரோ ஒருத்தங்கள் தாக்கி இருக்கிறார்கள். இந்த ட்ரோன் வந்து நார்மலாக இல்லை அப்படின்னு இதை இயக்கக்கூடிய அந்த அமெரிக்க பேஸ்க்கு வழக்கமாக இது எங்கிருந்து இயக்குவாங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய கப்பல் இருக்குது பார்த்தீங்களா, USS அப்ரஹாம் லிங்கனோ இல்லை ஃபோர்டோ, இது மாதிரி ட்ரிப்போலி, இது மாதிரியான கப்பல்கள் ஈரானுக்கு நெருக்கமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து தான் இந்த ட்ரோனை இயக்குவாங்க. இந்த ட்ரோன் வழக்கமாக எதுக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னா, ஏரியாக்களை சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லை அதில் குறிப்பிட்ட அளவுக்கான வெடிமருந்துகள், குறிப்பாக நைட்ரஜன் பாம்புகளை கட்டி கொண்டு போய் ஒரு பகுதி மேலே போடுறதுக்கு இந்த ட்ரோன் பயன்படுத்தப்படும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை சர்வேலன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கா இந்த ட்ரோனை பயன்படுத்தி. இந்த ட்ரோன் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் பறக்கக்கூடிய ஒரு ட்ரோன், கிட்டத்தட்ட 50,000 அடிக்கு மேலே பறக்கக்கூடிய முக்கியமான ஒரு ட்ரோன். ஸோ அப்போ இந்த ட்ரோன் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிட முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே பறந்து போய் எங்கெங்கே என்னென்ன நின்றுட்டு இருக்கு அப்படின்னு அப்சர்வ் பண்ணும். தாக்குற மாதிரி இருந்தால் கூட அதில் சில மிசைல்ஸ் எல்லாம் செட் பண்ணி அதில் சில வெடிமருந்துகள்லாம் வச்சு தாக்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த ட்ரோன் ஏன் பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஈரானினுடைய கடல் பகுதிக்குள்ளே போகணும்? அப்போ இது ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு செயல். போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஈரானினுடைய தரப்பு 10 கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாங்க. அந்த 10 கோரிக்கைகளும் பாகிஸ்தானுடைய தலைநகரான இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை துவங்க போகுது. ஈரானினுடைய டெலிகேட்ஸ் எல்லாருமே பாகிஸ்தானுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா சார்பாக JD வென்ஸே நேரடியாக வர்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதியே இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட போறாரு அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாங்க. அவரும் வரப்போறதாக சொல்றாங்க. அதிகப்படியான சர்வேலன்ஸ் வந்து இஸ்லாமாபாத்தில் போடப்பட்டிருக்கு. அப்போ இந்த போரை நிறுத்துவதற்கான பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சியில் ஈரான் முழுமையா அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் அமெரிக்கா எதுக்காக தங்களுடைய ட்ரோனை கொண்டு வந்து ஈரான் கடல் பரப்புக்குள்ள கொண்டு வரணும்? அப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போதே நீங்கள் எதுக்காக சர்வேலன்ஸுக்குள்ள வர்றீங்கிறதா முக்கியமான விஷயம். இதனால் அந்த ட்ரோன் தாக்கப்பட்டது அப்படிங்கிறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரான் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ட்ரோனை நாங்கள் தாக்கலை அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஈரானினுடைய IRGC சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸினுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, if these reports are true, without a doubt it is the work of the Zionist enemy or the United States. அதாவது இது உண்மை என்றால், எது அப்படின்னா இந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தப்பட்டது உண்மை என்றால் இதை செய்தது கட்டாயம் இஸ்ரேலாகத்தான் இருக்க வேண்டும், இல்லை அமெரிக்காவாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா அவங்களுடைய ட்ரோனையை சுட்டு வீழ்த்திக்குவாங்களா அப்படின்னா ஆமாம்,
இது மாதிரியான செயல்களும் நடக்கும். இந்த அமைதி பேச்சுவார்த்தையை ஈரான் மதிக்கலை, ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு ஈரானின் மேல பழி போடுவதற்காக இந்த வேலையை இஸ்ரேலும் செய்யலாம், அமெரிக்கா தன்னைத்தானே இந்த வேலையை செய்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதா ஈரானினுடைய IRGC தகவலாக இருக்கு. ஒரு காலத்திலேயுமே ஈரான் தான் தாக்குதல் பண்ணிட்டு நான் தாக்குதல் பண்ணலை அப்படின்னு போய் சொன்னது கிடையாது. தாக்குதல் பண்ணுதான் ஆமா நான் தாக்குதல் பண்ணேன் அப்படின்னு தான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்களே தவிர இது மாதிரியான ஒரு கோழைத்தனமான விஷயத்தை ஒரு நாளும் ஈரான் செய்ய மாட்டாங்க. ஈரானினுடைய இஸ்லாமிக் புரட்சிகர படை செய்யவே செய்யாது. அப்ப கட்டாயமாக இந்த செயலை செய்தவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்றால் இஸ்ரேலாகத்தான் இருக்க வேண்டும், அமெரிக்காவாக கூட இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து இந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய ஒரே இலக்கு. ஏன்னா அமெரிக்கா இந்த யுத்தத்தில் மிக மோசமான தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அமெரிக்க மக்கள் இதை எதிர்க்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட்டர்ஸ் ட்ரம்ப் எதிர்க்கிறாங்க. ட்ரம்ப் ஒரு மென்டல் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு போயிடுச்சு. அவருடைய மனநிலையை சரிபார்க்கணும், மாற்றி மாற்றி பேசுகிறார், தேவையில்லா இந்த யுத்தத்தை துவங்கிட்டாரு. இஸ்ரேலுக்காக ஏன் இந்த யுத்தத்தை துவங்கினாரு? 1980களிலிருந்து ஜார்ஜ் புஷ்ஷுக்கு முன்னாடி இருந்தே ஒவ்வொரு ஜனாதிபதிகிட்டையும் இஸ்ரேல் ஈரானை தாக்கணும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எந்த ஜனாதிபதியுமே தாக்கல. இவர் தான் முதலாக ஈரானின் மேல நேரடியான தாக்குதல் நடத்தியிருக்காரு. கண்டிப்பாக இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவராக தான் இருக்காரு. ஏன்னா இந்த யுத்தத்தில் அமெரிக்காவுக்கு எந்த லாபமுமே கிடையாது அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள், பத்திரிகையாளர்கள், இராணுவ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாருமே வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த யுத்தத்தை சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், இந்த யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று பாகிஸ்தானிடம் கெஞ்சி ஈரானை ஒரு சுமூகமான இடத்துக்கு கொண்டு வந்தது அமெரிக்கா என்பதால் இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தியிருக்க வாய்ப்பில்லை. இதை இஸ்ரேல் தான் செய்திருக்க வேண்டும். ஏன் உறுதியாக இஸ்ரேல் செய்திருக்க வேண்டும் என்று நம்ம சொல்கிறோம் என்றால் இரண்டாவது சம்பவத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட 24 மணி நேரத்தில் லெபனானின் மேல மிக மோசமான தாக்குதல் நடத்தினது இஸ்ரேல். கிட்டத்தட்ட 248 பேருக்கு மேல செத்து இருக்காங்க. 250 பேர் சொல்றாங்க, எக்ஸாக்ட் நம்பர் 248 இருக்கு. அப்போ ஒரு பாரிய தாக்குதலை போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு இஸ்ரேல் செய்கிறது என்றால் இந்த யுத்தத்தை நிறுத்தக்கூடாது, அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு விடக் கூடாது என்பதில் மிக 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 தெளிவாக இருக்கிறது இஸ்ரேல். இந்த யுத்தத்தை துவங்கினதே இஸ்ரேல் தான். திரு அலி கமேனியை கொன்னது, அதாவது ஈரானினுடைய சுப்ரீம் லீடரை கொன்னதும் இஸ்ரேல் தான். ஏன்னா அவங்க தான் 23ஆம் தேதி, எந்த 23ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியே அலி கமேனி குடும்பம் இங்கே வரப்போறாங்க, நாம் ஒரு பெரிய தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு வெள்ளை மாளிகைக்கு 18 முறை ஃபோன் பண்ணி ட்ரம்பினுடைய ஆட்கள்கிட்டையும் வெள்ளை மாளிகையினுடைய அதிகாரிகள்கிட்டையும் தொடர்ச்சியாக அழுத்தத்தை கொடுத்தது இஸ்ரேல் தான் அப்படிங்கிற தகவல் அல் ஜசீரா பத்திரிகை எழுதியிருக்கிறாங்க. அப்போ இந்த யுத்தத்தில் யாருக்கு லாபம், யாருடைய நோக்கம் அப்படின்னா இஸ்ரேலுடைய நோக்கம் தான். லெபனான் தாக்குதலிருந்தே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த ரெண்டு நாடுகளும் ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா அயோக்கியத்தனத்தையும் இஸ்ரேல் தான் பண்றாங்க. இது குறித்து பாகிஸ்தானுடைய பிரதமர் வெளிப்படையாக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். யாரை? இஸ்ரேலை. இது மோசமான அயோக்கியத்தனமான விஷயம், பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது இந்த பேச்சுவார்த்தையினுடைய அமைதியை கெடுக்கிறதுக்காக இஸ்ரேல் பண்ணுது அப்படின்னு காட்டமா எதிர்ப்புகளை தெரிவிச்சிருந்தாங்க. இஸ்ரேல் ஒரு கேன்சர்னு கூட திட்டி இருந்தாரு பாகிஸ்தானுடைய பிரதமர். ஸோ அப்போ இந்த சூழலில் இஸ்ரேல் தான் இது மாதிரியான வேலைகளை செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த போர் நிறுத்தத்தை, இந்த அமைதி உடன்படிக்கையை, பேச்சுவார்த்தையை, மனித அழிவை தடுப்பதற்கான நடவடிக்கையை கெடுக்கக்கூடிய ஒரே எண்ணம் இஸ்ரேலுக்கு மட்டும்தான் இருக்கிறது. மூன்றாவது மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஈரானினுடைய மிக முக்கியமான கடல் பரப்பான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கடக்க முயற்சிக்கக்கூடிய சர்வதேச கப்பல்கள் குறிப்பிட்ட இடத்தை தாண்டி போகக்கூடாது. குறிப்பாக ஈரான் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய மேப்பை வெளியிட்டு ஒரு லார்ஜ் சர்க்கிள் போட்டு காமிச்சிருக்கிறாங்க. இது டேஞ்சரஸ் ஜோன், அதாவது இந்த கடல் பகுதியில், ஈரான் கடல் பகுதியில் இது ஒரு டேஞ்சரஸ் ஜோன், இந்த ஏரியாவை தாண்டி நீங்க போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி லார்க் தீவுக்கு அந்த பக்கம், அதாவது ஈரானினுடைய கடல் பரப்புக்கும் லார்க் தீவுக்கும் இடைப்பட்ட கடல் பகுதி வழியாக எந்த கப்பலும் போக வேண்டாம். அந்த இடத்தில் கடல் கன்னிவெடிகள் ஏற்கனவே யுத்த காலத்தில் புதைக்கப்பட்டது நிறைய இருக்கிறது. அதில் கப்பல் மோதி வெடித்து விட்டால் பிற்பாடு ஈரானுக்கான பிரச்சனையாக மாறிவிடும். அதனால் அந்த வழியில் போகாதீர்கள்னு சொல்லி ஆல்டர்னேட் ரூட்டை ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணி அதை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஈரானினுடைய அரசும் ஈரானினுடைய புரட்சிகர படையும். அது குறித்து வெளிப்படையான செய்திகளை அவர்களுடைய அஃபீஷியல் ஊடகமான தஸ்னீமில் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த போர் நிறுத்தத்தில் சிறு அசம்பாவிதங்கள் கூட நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஈரான் ரொம்ப 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 கவனமாக இருக்கிறாங்க. ஏன்னா பிப்ரவரி 28ஆம் தேதி போர் துவங்கிய உடனேயே
அடுத்தடுத்து கன்னிவெடிகளை அவர்கள் நீரில் வச்சாங்க. நம்ம கன்னிவெடி அப்படின்னா நம்ம தரையில் வைப்போம், காலோ ஏதோ ஒன்று பொருள் பட்டால் அது வெடிக்கும் தான் நமக்கு தெரியும். ஆனால் நீர் கன்னிவெடிகள் இருக்குது. அதை தயாரிக்கிறதுல, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுல ஈரான் ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு நாடு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ், அந்த கடல் பகுதியை பாதுகாத்துக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ஸ்பீட் போட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு இந்த கன்னிவெடிகளும் இருக்குது. இதில் அவங்க 3 வகையான கன்னிவெடிகளை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. மூர்ட் மைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ட்ரிஃப்டிங் மைன்ஸு, இன்னொன்று லிம்பெட் மைன்ஸ். இந்த 3 மைன்களையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த மூர்ட் மைன் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. அது வந்து பூமிக்கு அடியில், அதாவது இந்த நிலப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, தரைப்பகுதியோட அட்டாச் ஆகிருக்கும். அதுலேருந்து ஒரு செயின் வந்து மேலே என்ன மிதந்துட்டு இருக்கும் அப்படின்னா ஒரு ரவுண்டாக ஒரு மிகப்பெரிய பாம், அதாவது கன்னிவெடி மிதந்துகிட்டு இருக்கும். இது ஒரு விதமான மூர்ட் பாம்ஸு. அந்த வழியாக கப்பல் கடக்கும்போது இதில் மோதிருச்சு அப்படின்னாவே அது வெடிச்சிரும். ஸோ 2வது முக்கியமான ட்ரிஃப்டிங் மைன்ஸ் அப்படிங்கிறது நீரில் மிதந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அது அந்த ஏரியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் சுற்றிட்டு இருக்கும். கப்பல் போகும்போது அது வைப்ரேஷனில் கூட அது வெடிக்கிறதுக்கு, மோதினால் வெடிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லிம்பெட் மைன்ஸ் அப்படிங்கிறது மேக்னெட்டை பயன்படுத்தி அது வந்து உள்ள ஒரு கப்பலில் ஒட்டிக்கும், ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. அப்புறம் கப்பல் வெடிச்சு. இது மாதிரியான 3 மைன்களுமே கடல் பகுதிக்குள்ளே இருக்குது. குறிப்பாக இதில் மூர்டும் ட்ரிஃப்ட்டும் அதிகமாக இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸுடைய, குறிப்பாக வந்து இந்த லார்க் தீவினுடைய வடபகுதியில் நிறைய இருக்குது. அதனால் அந்த பகுதியை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு வெளிப்படையாக கப்பல் நிறுவனங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கிறார்கள். அது ஒரு டேஞ்சரஸ் ஜோன்னு போட்டு காமிச்சிருக்கிறாங்க, இந்த வழியாக போகாதீங்க அப்படின்னு. அப்போது ஈரானினுடைய இந்த பேச்சை கேட்டு கப்பல்கள் அவங்க கொடுக்கக்கூடிய வேற ரூட்டில் அவங்களுக்கு கட்ட வேண்டிய டோலை கட்டிட்டு போனால் சரியாக இருக்கும். இல்லை நாங்கள் வந்து எங்கள் இஷ்டத்துக்கு தான் போவோம் அப்படின்னு மற்ற நாடுகள், சவுதியோ இல்லை வந்து கத்தாரோ யுஏஇயோ வேற ஏதாவது வழியில் கப்பலை செலுத்த முயற்சி பண்ணினால் அந்த கப்பல் வெடித்து சிதறிவிடும். பிற்பாடு வந்து ஈரான் வந்து போர் நிறுத்தத்தை மீறிவிட்டது என்று திரும்பவும் சண்டையை துவங்கிறதுக்கான எல்லா பழியையும் ஈரான் மேலே போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஈரான் இவ்வளவு எச்சரிக்கையாக எல்லா விடயத்தையும் சொல்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சுமூகமாக இஸ்லாமாபாத்தில் நடக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எல்லாத்துடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது, எக்ஸப்ட் இஸ்ரேலோட எதிர்பார்ப்பு. இஸ்ரேல் இந்த சண்டை நின்றக்கூடாது. நெத்தன்யாவுக்கு அவங்க நாட்டில் மிக மோசமான கெட்ட பேர் இருக்குது. அவரை எதிர்க்கட்சிகள்லாம் கண்ணாபுனான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏயா 37-38 நாள் யுத்தம் நடத்துனீங்களே, என்ன ரிசல்ட் அப்படின்னா ஒரு ரிசல்ட்டும் இல்லை. அமெரிக்காவிலையும் அதான் பிரச்சனை. வெளிப்படையாக ட்ரம்ப்பை பார்த்து கேட்குறாங்க, எதுக்கு நீ சண்டை போட்ட? நீ சண்டை போடுறது நியூக்ளியர் வெப்பன் இருக்குன்னு தான் சண்டை போட்ட. நியூக்ளியர் வெப்பன்லாம் எடுத்துட்டியா? இல்லை யுரேனியம் என்ரிச் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்ன எடுத்துட்டியானா? எடுக்கல, அங்கே இல்லை அப்படிங்கிற. 2வது அலி கமேனியை கொண்டுட்டு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோன்னு சொன்னேன், ஏற்படுத்தினியா? 2மே நடக்கல. அப்புறம் எதுக்காக நீ ஈரான்கிட்ட போய் சண்டை போட்டப்போ இவ்வளோ அடி வாங்கியிருக்க? பல லட்சம் கோடி செலவு. சில பேர் சொல்கிறாங்க 1.5 லட்சம் கோடி இந்த ஒரு மாதத்தில் செலவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி அமெரிக்காவுக்கு நட்டமாயிருக்கு இந்த யுத்தத்தில் அப்படிங்கிறாங்க. எது எப்படியோ அமெரிக்காவில் வரிபட்டக்கூடிய சாமானிய மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நீ எதுக்காக ஈரான் மேலே சண்டை போட்ட? என்ன நோக்கத்துக்காக சண்டை போட்ட? இஸ்ரேலுக்காக நீ எதுக்கு போய் சண்டை போடுற அப்படிங்கிற கேள்வி இப்போ அமெரிக்காவுக்குள்ள ரொம்ப 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 அதிகமாயிடுச்சு. ஸோ அதனால் இந்த யுத்தத்தில் அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக ஒதுங்கி போகணுங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. இஸ்ரேல் இந்த யுத்தத்தை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறது. ஏனென்றால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நெத்தன்யாவா இருக்கட்டும், அவங்களுடைய மொசாத்தா இருக்கட்டும், ஈரானை கண்டு பயந்து கொண்டிருக்கிறது. ஈரானினுடைய மிசைல், ஈரானினுடைய வல்லமையான நேவி, ஈரானினுடைய கன்னிவெடிகள், ஈரானினுடைய ட்ரோன் டெக்னாலஜி, இது எல்லாம் இராணுவ ரீதியாக அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. இதை கண்டு தொடர்ச்சியாக காலங்காலமாக இஸ்ரேல் பயப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய நெத்தன்யாகு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக, இங்கே பாருங்க எதிரி இருக்கார் ஈரானை நம்ம அடிக்கணும், லெபனான் அடிக்கணும்னு சொல்லி வெளிப்படையாக வேறொரு நாடின் மீது சண்டையை உருவாக்கி உள்நாட்டிற்குள் தனக்கான ஒரு அரசியல் பிடிப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதுக்கு லட்சக்கணக்கான உயிர்களை பலிகொடுத்து கொண்டிருக்கிறார் இஸ்ரேலுடைய பிரதமர் திரு நெத்தன்யா அவர்கள். இந்த யுத்தத்தை எந்த காலத்திலும் நிறுத்திவிடக்கூடாது என்று இஸ்ரேல் நினைக்கிறது. அதனால் உலக நாடுகள் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலை தனிமைப்படுத்த வேண்டும். இந்த பேச்சுவார்த்தையில் இஸ்ரேலை இணைக்காமல் இஸ்ரேலை தனிமைப்படுத்துவதுதான் இந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரே வழி.